எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன். நாளைக்கு காலையில் ஒரு 10லேருந்து 11 மணிக்கு ஒரு 40 பேர் மருத்துவ செயலாக்கம் முதல் கட்டமாக நம்ம கூகை ஊர், சின்ன சேலம் பக்கத்தில் கூகை ஊர் அப்படிங்கிற ஒரு ஊரில் திருமூலர் சம்பந்தமான அந்த கோவில், சிவன் கோவில் தான். அந்த இடத்துக்குள்ளே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மருத்துவ சம்பந்தமான ஒரு பெரிய செயல் நடந்த இடம். அந்த இடத்துக்குள்ளே ஒரு மருத்துவ செயலாக்கம் செய்யப்படணும். அது 40 பேர் தான் முன் அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது நம்பரும் கொடுத்துருக்கோம். அது யூடியூப்லேயே அந்த நம்பர் இருக்கும். யாராவது நீங்கள் இல்லைன்னா அங்கே கேட்டுக்கங்க, ஃபோன் பண்ணி உங்கள் பேரை மட்டும் கொடுத்துக்கோங்க. வேறு எதுவும் எந்த வணிக நோக்கத்துக்குள்ளே எதுவும் இல்லை. எப்பயும் இருக்கிற இயல்பு தான், எப்பயும் இருக்கிற செயல் தான். அதிக நபர்கள் இருந்தால் ஒரு செயலை செய்யறதுக்கு ரொம்ப கடுமையாகவும் இருக்குது. எல்லா விஷயமும் ஒரு லாங் டைம் கொடுக்கப்படணும். எப்பயுமே ஒரு பணி எப்படின்னா ஸ்லோவாக நடந்தால் கூட அது ரொம்ப நீண்ட நெடிய நிலைச்சு நிற்கணும், நீண்ட நெடிய தூரம் பயணத்துக்கான செயலாக இருக்கணும். இது வேகமாக அப்படி வளர்ந்து மேலே போயிட்டு கீழே பொத்துன்னு விழுந்துடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அனுபவம் பெற்றவங்க அவங்க ரொம்ப திடகார்த்தமாக ரொம்ப தெளிவாக இருந்து ஒரு வேலையை செய்யணும். ரொம்ப ஹெவி லோடு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டால் கூட அவங்க அந்த பிரயாணம் அந்த வேலையெல்லாம் கெட்டு போயிடும். இது பரவலாக எல்லா இடத்துக்கும் கிடைக்கப்படணும். இந்த மருத்துவ செயலாக்கங்கிறதே ஒரு புரிதல் மக்கள்கிட்ட வராது. இது என்ன எப்படிங்கிறது தெரியாது. நாளடைவில் நிச்சயமாக அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம எந்த அடிப்படையில் எந்த செயல்லேருந்து வர்றோங்கிறது இன்னும் நாட்கள் ஆகும்போது கண்டிப்பாக இதுக்குள்ள அந்த விஷயம் கண்டிப்பாக தனித்துவமாக ஒரு தனி அடையாளத்தோடு இந்த மருத்துவ செயலாக்கம் பேசப்படும். நாளைக்கு காலையில் 10லேருந்து 11 மணி வரைக்கும் அங்கே கூகையூர் அப்படிங்கிற இடத்துல 1 மணி நேரம் தான் அந்த மருத்துவ செயலாக்கம் செய்கிறோம். 40 பேருக்கு தான். அடுத்த கட்டமாக வேறு ஊர்களோ, திருவண்ணாமலையாக இருக்கலாம், இல்லை அதே ஊராக இருக்கலாம், இல்லை வேறு இடமா கூட இருக்கலாம். மருத்துவ செயலாக்கம் தொடர்ந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள எங்கே இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் மேக்ஸிமம் அவங்களுக்கு தேவையானது கிடைக்கப்படணும். அது முறையாக கிடைக்கப்படணும்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாமே எந்த மாத்திரை மருந்து எந்த செயலும் இல்லாமல் எளிமையாக ஒரு மக்களுக்கு கிடைக்கப்படணும்னு நினைக்கிறோம். இதுதான் அதோடைய முதல் வேறு வடிவத்துக்குள்ளே இருக்கிற முதல் பரிமாற்றத்துக்குள்ளே இருக்கிற புதிய பயணத்துக்குள்ளே இருக்கிற செயல். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை 6லேருந்து 8 மணி வரைக்கும் ஒரு கலந்துரையாடல், ஒரு யோகியை பற்றி, யோகானந்தர் அப்படின்னா ஒரு யோகியை பற்றி. அவர் எப்படியாப்பட்டவர் அப்படிங்கிறத உங்களுக்கு அந்த யோகியின் சுயசரிதை புத்தகத்தில் தெரியும். எல்லா விஷயமும் இருக்கும். ஒரு யோகி இந்த உலகத்துக்கு பொதுவானவர். ஒரு யோகியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் படித்து வச்சுருக்கிறது வேறு, ஒரு தியானத்தில் ஒருத்தருக்கு காட்டுறது வேறு. நாம் படித்து வச்சுருக்க கலை, நாம் படித்து வச்சுருக்க தியானம், நாம் பார்த்துருக்க செயல் எல்லாமே நீங்கள் தியானம் பண்ணி ஒரு அனுபவத்தை, சொந்த அனுபவத்தை பெறும்போது தான் அதோடைய ஒரிஜினல் என்னன்னு தெரியும். அது வரைக்கும் ஒரு மனிதரால் கண்டுபிடிக்க முடியாது. இங்கே ஒரு மனிதன் ஒரு நிஜத்தை தெரிஞ்சுக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவன் ஒரு போதனைக்குள்ளே சிக்கப்பட்டு கிடக்கிறான். அவனுக்கு சொல்லப்பட்டிருக்க கதையிலிருந்தே அவன் இன்னும் வெளியில் வரல. அதுக்குள்ளேருந்து அவன் ஒவ்வொரு நீங்கள் தனித்துவமாக ஒவ்வொரு யோகியோடைய ஒரு பொன்மொழிகளையோ, அவங்களுடைய வாசகத்தையோ, அவங்களுடைய பேர் உபதேசத்தையோ, அவங்களுடைய பேர் தத்துவத்தை பார்த்திங்கன்னா இதை சொந்த அனுபவத்திலேருந்து தியானத்திலிருந்து கண்டறிந்ததை ரொம்ப கிளாரிட்டியாக கொடுத்துருப்பாங்க. ஒரு சூரியனுடைய வெளிச்சம் எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்ததாக இருக்கோ அதே மாதிரி ஒரு ஓன் அனுபவம், சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒருத்தர் கொடுக்கப்படணுங்கிறது தான் அதோடைய செயல். இந்த தியானம், இந்த செயலெல்லாம் அவங்க சொந்த அனுபவத்திலிருந்து கொடுத்தாதான் அது நல்லா இருக்கும். யாரையோ ஒருத்தரை, இப்போ நம்ம யோகானந்தர் இருக்கிறாருன்னா யோகானந்தர் பரப்புரையோ யோகானந்த பெருமை பேசுகிறதோ இல்லை. யோகானந்தருங்கிறவருக்குள்ள அந்த செயலை நாம் எப்படி பார்த்தோம். நீங்கள் யோகானந்தரை பார்த்து வச்சுருக்கிறது ஒன்று, நான் யோகானந்தரை பார்த்து வச்சுருக்கிறது ஒன்று. அப்போ எனக்குள்ள ஒரு நிஜமான ஒரு யோகானந்தரை தெரிஞ்சிருக்கும்ல. அந்த யோகானந்தர் ஆன்மான்னா யார், என்ன, அதோட டீட்டெயில் இருக்கும்ல. அந்த டீட்டெயில், அந்த டேட்டா புத்தகத்திலையோ மற்ற இடங்கள்லையோ இருக்காது. அதுதான் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மக்களுக்கு கிடைக்கப்படணும்.
அந்த மாதிரி நம்பகத்தன்மை வந்து ஒரு செயல் வந்து உங்களுக்கு கிடைக்கப்படணுங்கிறதுக்காக தான் இந்த செயல் இருக்குது. அதனால் நாளைக்கு 6லேருந்து 8 2 மணி நேரம் ஒரு கலந்துரையாடல் இருக்குது. அதுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். 40 பேர் தான் முன் அனுமதி. அங்கே இரவு உணவு வழங்கப்படும். 1 மணி நேரம் அந்த கலந்துரையாடலுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அரை மணி நேரம் அந்த யோகியை பற்றியும், அரை மணி நேரம் கலந்துரையாடலும், ஒரு சின்ன பிரேக் இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒரு தியானம் கொடுக்கப்படும். நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆஸ்வாசமாக, ரொம்ப துல்லியமாக அடுத்த கட்டத்துக்கு நகரணும். ஒரு 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 மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு மாணவன், ஒரு மக்கள் நடமாடணும். ஒரு ஒன்று சொல்லுவாங்க எப்பயுமே, ஒரு பசுமையான மெமரியில் இருக்கிற ஒரு செயலை பசுமையாக சில விஷயத்தை நீங்கள் வச்சுக்கணும்பாங்க. அந்த பசுமையாக எதை வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே ஒரு மனிதன் வந்து எரிக்கப்படணும். தியான முறைகளில் நாம் பார்த்ததில் எல்லா செயலையுமே காலி பண்ணி ஒரு காலி பாத்திரமாக இருக்கும். ஒரே ஒரு செயல் மட்டும் எரிக்கப்படாமல் இருக்குது. அதுதான் பேராற்றலாக இருக்குது. அங்கே ஒன்றுமே இல்லை. ஒரு பெரும் சக்தி மட்டும் ஒரு பசுமையாக எரிந்து கொண்டே இருக்கிறது. அது வந்து பசுமைன்னு சொல்கிறோம், ஆனால் அது ஒரு ஜுவாலையாக எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த ஜுவாலையாகத்தான் ஒரு மனிதனுடைய இந்த தேடும்போதே ஒரு மனிதன் பயிற்சி காலத்துக்குள்ளேயே ஒரு செயல் வந்து உருவாக்கப்படணும். ஒரு யோகி தியானம் அவன் கொஞ்சம் அறிவு சார்ந்து மூட நம்பிக்கையிலேருந்து வெளியில் வந்து தன்னை வந்து ஒரு பலப்படுத்திக்கிறதுக்கும் தன்னை வந்து பக்குவப்படுத்திக்கிறதுக்கும் ஒரு செயல் வடிவத்தை உருவாக்கி கொள்ளணும். ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் தான், ஆனால் ஒரு இதமாக இருக்கும். ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, ஒரு ரோட்டை தானாக கிராஸ் பண்ணுறது, ரொம்ப தூரம் நடந்து வந்து அந்த ரோடையும் அந்த ரோட்டில் இருக்கிற சுற்றி இருக்கிற செயலையும் ரசித்து பார்க்கறது. அந்த மாதிரி ஒரு தனி மனிதன் தன்னை முதல்ல பார்க்கணும். தன்னை அறிஞ்சிட்டா இந்த உலகத்தை தானாக அவனால் பார்க்க முடியும். இப்போ ஒரு தனி மனிதன் தன்னையும் பார்க்க முடியல, இந்த உலகத்தையும் பார்க்க முடியல. யாரோ ஒருவருடைய பார்வையில், யாரோ ஒரு கையில், யாரோ ஒரு பிடியில் ஒரு தனி மனிதன் சிக்கி கொண்டு போய்கிட்டே இருக்கிறான். ஒரு தனி மனிதனுடைய அந்த இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது இருக்குது. ஒரு தனி மனிதனோட இண்டிவிஜுவாலிட்டி படிப்பு இருக்குது, ஒரு தனி மனிதனோட இண்டிவிஜுவாலிட்டி கண்டுபிடிப்பு இருக்குது, எல்லாம் இருந்தாலும் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி அதுக்குள்ளே வேறு ஏதோ ஒன்று பல்வேறுபட்ட கலக்கங்கள் இருக்கிறது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அந்த ஐன்ஸ்டீன் கூட கண்டுபிடிப்பாளர் வந்து பெரிய ஆளுங்களுக்கு கூட என்ன இருக்குன்னா, அவருக்கு ஒரு மனைவிக்கு கூட கருத்து வேறுபாடு. அவங்க மனைவி கூட அது அவரோட கண்டுபிடிப்பில் எனக்கு ஒரு பங்களிப்பு நீ பண்ணலை, எனக்கு ஒரு செய்யலை அப்படின்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தினாங்க அவருக்கு இன்னொரு பெண் அடுத்ததாக அவங்களுக்கு வந்து பழக்கத்தில் ஏற்பட்டாங்க. அவங்க உறவினர்களே அவங்க ஒரு செயலில் அவர் வடிவத்தில் இருக்கும்போது அவங்க புரிதல் இவரோட புரிஞ்சுக்கிட்டதை இவங்க கூட இருந்த மனைவியாக இருக்கிறவங்கள கூட புரிய முடியலை. ஏன்னா ஒரு இடத்துல அந்த பொசசிவ், ஒரு இடத்துக்குள்ளே இருக்கிற செயல், இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அந்த தனித்துவம் இல்லாத போதும் அந்த தவம் வந்து ஒரு செயல் ஒரு வடிவம் கனெக்ட் ஆகி உள்ளே இருந்தால் தான் பொசசிவெல்லாம் எடுக்க முடியும். ஆசை, பொசசிவ், அந்த எண்ண அலைவரிசை, ஒரு மனிதன் வந்து இந்த எல்லா இடத்துக்குள்ளேயும் சூழலில் ட்ராவல் பண்ணுறது, இதெல்லாம் எங்கே கற்றுக்க முடியும்னா இந்த தியானத்தில் மேம்பட்டால் தான் கற்றுக்க முடியும். மனைவி வேலைக்கு போவாங்க, பெரிய சம்பளம் வாங்குவாங்க, கணவர் வீட்டில் இருப்பார். கணவர் வேலைக்கு போவார், பெரிய சம்பளம் வாங்குவார், மனைவி இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் அந்த ஈகோ இல்லாமல் ஒரு பரஸ்பரமாக நீ வேலைக்கு போகிற நான் வேலைக்கு போகிறேங்கிறதெல்லாம் இல்லாமல் இந்த இயற்கை சூழலில் என்னை வேலைக்கு போக வச்சுருக்கு, உன்னை வீட்டில் வச்சுருக்கு, இப்படி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். நல்ல தியானம் பண்ணுறவங்க, நல்ல அழகாக தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குள்ள வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா, தன்னால் தான் அந்த குடும்பம் இயங்குது, நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் அந்த குடும்பத்தோட ஊன்லாம் பேச மாட்டாங்க. அப்போ அவங்க இப்படி பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் தவம் வந்து சரியான முறையில் தன்னை உணர்கிற முயற்சியில் அவங்க சரியாக இல்லைன்னு அர்த்தம். அந்த தான் அப்படிங்கிறது மேல் நோக்கி நின்றுச்சு. நான் இல்லைன்னா அந்த குடும்பமே புட்டுக்கிட்டு கீழே விழுந்துடும், நான் இல்லைன்னா நீங்கள்லாம் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட மாட்டீங்க, ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க மாட்டீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது வந்து ஒரு சரியான செயலாக இருக்காது. நம்ம அடிக்கடி ஒரு மனிதர்கள்கிட்ட உணர்த்துவோம். நம்ம உங்களுக்கு தெரியாது, அதோட சீரியஸ்னஸ் தெரியாது, நீங்கள் வந்து அதை ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறீங்க, ரொம்ப விளையாட்டாக எடுத்துக்கிறீங்கன்னு எங்கள் உறவினர்கள்ட்ட நான்லாம் பல நாள் உணர்த்துவேன். நம்மளாம் கொஞ்சம் அப்படி விலகிக்கிட்டோம்னா நீங்கள் கீழே விழுந்துருவீங்க, அதை அவங்களுக்கு உணர்த்தப்பட்டாகணுங்கிறதுக்காக சொல்லுவோம். ஆனால் ஒரு மனிதர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை எப்போ பார்த்தாலும் உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க, அதை எப்போ பார்த்தாலும் சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அங்கே என்ன ஆகும்னா ஒரு வெறுமனை ஏற்பட்டுரும், ஒரு செயல் ஏற்பட்டுரும். கூட தான் இருப்பாங்க,
அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள கூட இருக்கிற ஒரு பார்ட்னரை வந்து காயப்படுத்தும் போது எப்படி இருக்கும்? அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த வெறுமனைக்கெல்லாம் இந்த சரி செய்யறதுக்கு 2 பேருமே அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் அந்த வெறுமனைக்கு மருந்து வந்து மெடிக்கல் ஸ்டாப்பில் கிடைக்காது, மற்ற இடத்துல கிடைக்காது, உறவினர்கள் இடத்துல கிடைக்காது. இந்த மாதிரி தனக்குள்ளே தேடுற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் ஒரு மாற்றம் கிடைக்கும். தனக்குள்ளே முதல்ல ஒருத்தன் தன்னை வந்து உணர்ற ஒரு செயலுக்குள்ளே ஏற்படுறதுங்கிறது தான் பெரிய மாற்றம். ஒரு கலந்துரையாடல், ஒரு யோகியை பற்றி பேசுகிறோம், நம்ம உட்காந்துருக்குறோம், நம்ம ஒரு 40 பேர் வரப்போகிறாங்க. இதுக்குள்ளே நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு, ஒரு பெரிய மௌனம் ஏற்பட்டு, பெரிய ஒரு வெற்றிடம் ஏற்பட்டு, அங்கே ஒன்றும் இல்லாத ஒரு தன்மைக்கு ஒரு அனுபவம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பார்க்குறோம், கண்ணை விழித்து பார்க்குறோம். என்ன பார்க்குறோன்னா, இங்கே ஒரு மாதிரி இருக்கிறாங்க, நம்மளும் இப்படி தான் இருந்தோம், இதே மாதிரி வாழ்ந்தால் இந்த வாழ்க்கை சக்ஸஸ் பண்ணுறது ரொம்ப கடினம். இப்போ இந்த வாழ்க்கையை சரி செய்கிறதுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கணும். அது போதனையாக இருந்துடக்கூடாது, அது மூட நம்பிக்கையில் பக்தியில் இருந்துடக்கூடாது, அது ரொம்ப அறிவு சார்ந்து இருந்துடக்கூடாது. அது இயல்பாக ஒரு மனிதனுக்கு கடத்தப்படணும். ஆனால் அது கடத்தப்பட்டு எப்படின்னா, அவரையே ரியலைசேஷன் அவரே செல்ஃப் ரியலைசேஷன் பண்ண வைக்கணும். அங்கே நாம் அந்த செல்ஃப் ரியலைசேஷன் பண்ண வச்சுட்டு வெளியில் வந்துடணும். நாமளே ஃபுல்லாக நின்று அவரை வந்து செதுக்கிக்கிட்டு அவரை உருவாக்கிக்கிட்டே இருந்தோம்னா, அவர் வந்து நான் இருக்கிறேங்கிற தைரியத்துக்குள்ளே அவர் தன்னை உணர மாட்டார். ஒரு மனிதனுக்கு யாருமே இல்லை, கடவுளை பார்க்க முடியலைங்கிறதுனால தான் கடவுளை உண்மையிலே தேடுறோம். கடவுளை டெய்லியும் பார்த்துட முடியும்னா கடவுளை கண்டிப்பாக தேட மாட்டோம். கடவுளுக்குள்ளே இவ்வளோ உலகம் முழுக்க கடவுளுக்கு இவ்வளோ பெரிய கிரேஸ் இருக்கிறது காரணம் என்னென்னா, கடவுளை யாராலையும் பார்க்க முடியாது. அதுதான் கடவுளுக்கு இவ்வளோ பெரிய கிரேஸுக்கு காரணம். கடவுளுடைய செயல் இன்னும் பயங்கரமாக கொண்டாடப்படுகிறதுக்கு காரணம் என்ன? அதோட ரீசன் என்னன்னா, அந்த கடவுளை அறிகிறது அவ்வளோ சாமானியம் கிடையாது. இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம். நீங்கள் பேசல எங்கே வேணாலும், செவ்வாய்க்கோ எங்கேயோ இந்த வேர்ல்டில் வந்து விண்வெளியில் என்ன பண்ணாலும் ஒரு வெற்றிடத்தை தான் பார்த்துட்டு வருவாங்க. ஆனால் கடவுளுங்கிற ஒருத்தர் அங்கே உட்காந்துருக்கிறாரு, அங்கே ஒரு பெரிய ஒளியாக ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரெல்லாம் பார்த்துட்டு வந்து யாரும் வந்து ஒரு அறிக்கையாக ஒரு ப்ராஜெக்டாக யாருமே சப்மிட் பண்ணது கிடையாது. அப்போ அந்த கிரேஸ், அந்த செயலை பார்க்க முடியலை. ஆனால் நம்ம லைஃப்பில் நீங்களே நினச்சிக்கோங்களேன், ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஏதோ ஒரு அமானுஷம், ஏதோ ஒன்று நமக்கு தெரியாமல் ஒரு கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரு செயல் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த செயலை பார்க்க முடியாது. ஆனால் ஏதோ ஒன்று புஷ் பண்ணும், அதை நிச்சயமாக நீங்கள் உணர முடியும். உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த இடத்துக்குள்ளேயோ, எந்த மதமாக வேணாலும் இருக்கலாம், கிறிஸ்துவமாக இருக்கலாம், இஸ்லாத்தாக இருக்கலாம், நீங்கள் எந்த மதத்துக்குள்ளே வேணாலும் இருக்கலாம், ஏதோ ஒரு நம்பிக்கைக்குள்ளே ஒரு செயல் வந்து கண்டிப்பாக உங்களை அது புஷ் பண்ணும். அந்த நேச்சர் வந்து உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ளே உங்களுக்கு அறியாமல் ஒரு வேலை நடக்கும். அது வந்து நம்மளால் உணர முடியும், ஆனால் அதை வந்து பார்க்க முடியாது. அப்போ இந்த பார்க்க முடியலை, அவர் எப்படி இருக்கிறாரு என்னன்னு தெரியாத, இதை ஒரு தேடுறதுக்கு ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அங்கே தேடும்போது அதில் இருக்கிற என்ன பியூட்டிஃபுல்லான என்ன செயல் இருக்குன்னா, கடவுளை தேடி வந்தவன் தான் மாறி போயிடுறான். அதுதான் அங்கே இருக்கிற பெரிய பெசல். நீங்கள் ஒருத்தரை தேடுறீங்க, ரொம்ப நாளாக 30 ஆண்டுகளாக ஒருத்தர் தொலைஞ்சு போயிட்டார் உங்கள் வீட்டில், ஒருத்தர் தேடிக்கிட்டே இருக்கிறீங்க. அவர் சென்னையில் இருக்கிறாருன்னா சென்னை ஃபுல்லாக தேடிட்டீங்க, அடுத்து வெளியூரில் இருக்கிறார், பல ஊர்களில் போய் தேடுறீங்க. 30 ஆண்டுகள் கழித்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சிடுறீங்க. அப்படியே கண் கலங்கி எமோஷன் ஆகி 2 பேரும் பல விஷயங்களை சொல்லி 2 பேரும் பருமாறுறீங்க, அழுகிறீங்க, எல்லாம் செஞ்சுட்டு சரி வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறீங்க. திருப்பி அவரை கூட்டிகிட்டு போய் அந்த ஊருக்கு கூப்பிட்டு போய் அவங்க உறவினர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க, அழுகிறாங்க, பயங்கரமான செயல் நடக்குது. அதுக்கப்புறம் அவர் அந்த வீட்டுக்குள்ளே போய் அவர் பழைய மாதிரி முடியெல்லாம் வெட்டி அவர் எல்லாம் போட்டு அவருக்கு நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து அவரை நல்லா பார்த்துக்கிறாங்க. சில உறவினர்கள் அவரை வந்து கொஞ்சம் இப்படி சுயநலமாக நடந்துக்கிட்டே இத்தனை நாள் நாங்கள் அழுதுருப்போம்னு காயெல்லாம் படுத்துகிறாங்க. சில பேர் அதை பேலன்ஸ் பண்ணுறாங்க, இப்போ தான் வந்திருக்கான் ஏதாவது சொல்லி ஏதாவது பண்ணிடாத அப்படின்னா அவர் அதே வீட்டில் இருக்கிறார். அப்புறம் அடுத்தடுத்து ஆகும்போது அவர் 30 ஆண்டுகள் காணா போயிட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்கல்ல, ஒரு 30 நாளுக்குள்ளேயே அவர் மேலே இருக்கிற அந்த எமோஷன் பாசம் எல்லாம் போயிடும். அவர் ஒரு ரெகுலரான ஒரு ஆள் மாதிரி ஆயிடுவார். நீ வந்து ஓகே எல்லாம் ஓடி போனேன் வந்துட்ட, உன்னை கண்டுபிடிச்சோம், இவ்வளோ போராடணும், இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தால் என்ன இருக்கும், உனக்கு ஒன்று லைஃப்பை யோசி, உனக்குன்னு ஒரு செயலை யோசி, நீ இப்படியே இருந்தா அப்படின்னு ஒவ்வொருத்தராக சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த ஓடி போனவர் என்ன நினச்சாருன்னா, இவங்களை பார்க்காம இருந்திருக்கலாம். அப்போ அவரோட தாட்டு என்னவா ஆகும்னா,
அந்த வாழ்க்கை தான் ரொம்ப பெஸ்ட்டாக அவருக்கு தோணிடும். இந்த ஒரு நாள் கொண்டாட்டம், 5 நாள் கொண்டாட்டம், 10 நாள் கொண்டாட்டத்துக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை நெருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருவேளை சாப்பாடு கிடைக்கலனாலும், ஒரு பேருந்து பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடந்தாலும், எங்கேயோ சுற்றி கிடந்தாலும் நம்ம வந்து சுதந்திரமாக இயங்கணும், நம்ம வேறு மாதிரி இருந்தோம், இப்போ இங்கே ஒரு நிர்பந்தம் வந்துடுச்சு பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு திருப்பி என்ன பண்ணிட்டாரு, இவர் வந்து வீட்டை விட்டு காணா போயிட்டார். அப்போ போன வாட்டி காணா போனது ஒரு நிர்பந்தத்தில் காணா போனார், இந்த வாட்டி இயற்கையாகவே காணா போனார். ஏன்னா நம்ம காணா போகலை, இறைவன் என்பது, இந்த இயற்கை என்பது நம்மளை காண அடிச்சிருக்கு. நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, இந்த இடம் உன்னோடைய இடம் கிடையாது, இந்த சுற்றி இருக்கிறவங்களாம் உன்னோடைய ஆட்கள் கிடையாதுன்னு நம்மளை காண அடிச்சிருக்கு. நம்ம அது தெரியாமல் நிர்பந்தத்தில் வெளியில் போயிட்டு நம்ம வந்து லைஃப்பில் மிஸ் ஆகிட்டோம், நம்ம வந்து இப்படி நடந்திருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டோம். அது இல்லை, இது பர்பஸாகவே பிரபஞ்சம் வந்து இப்படி ஒன்று இயற்கை ஒன்று பண்ணியிருக்கு அப்படின்னு ஒருத்தன் தாட்டில் திங்க் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டான். திருப்பி இவங்க இந்தமாதிரிலாம் அவனை தேடக்கூடாது அப்படின்னு விட்டுட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே சின்ன வருத்தம், சின்ன அழுவை, சின்ன விஷயம் இருக்குது. இவங்க லைஃபுக்குள்ளே அப்படி இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த தேடி போனவர் எதை பற்றியும் கவலைப்படலை, ரொம்ப யாருமே கிடையாது அப்படிங்கிறத முடிவுக்கு வந்துட்டார். முன்னாடியெல்லாம் அம்மா விட்டு வந்துட்டோம், அப்பா விட்டு வந்துட்டோம், ஊரை விட்டு வந்துட்டோம், உறவை விட்டு வந்துட்டோம் ஃபீல் பண்ணவர் இப்போ எதை பற்றியும் கவலைப்படலை. அவர் பாட்டில் போகிறார். இந்த மரம் என்னது, இந்த கட்டை என்னது, யாரோ ஒருத்தர் புளி சாதம் கொடுக்குறாங்க அது என்னது, இப்படி எதை பார்த்தாலும் அது நம்மளுக்கு தான், எதுவும் இல்லைன்னு நினைக்கிறாரு, எல்லாமே நம்மளுதுன்னு நினைக்கிறாரு. அப்போ அப்படி ஒரு சுதந்திரத்தையும் அப்படி ஒரு செயலையும் அவருக்கு வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சார். இப்படி தேடி போனவர் ஒரு மலைகளில் போய் தஞ்சம் அடைஞ்சிடுறார். ஒரு மலைகளுக்குள்ளே போகும்போது அந்த மலைகளுக்குள்ளே இருக்கிற ஒரு கல் பாறை அந்த இடுக்குக்குள்ளே உள்ளே போய் ஒரு படுத்துக்கிறாரு. திருப்பி வெளியில் வர்றாரு, ஒரு தேடுறாரு, ஈவினிங்கில் வந்து சமைக்கிறாரு. இந்த இடமே நல்லா இருக்குன்னு அந்த இடத்த ஒரு வீடு மாதிரி செட் பண்ணிக்கிறார். அந்த இடத்துக்குள்ளே ஒரு செயல் வடிவத்தை அவர் செய்ய தொடங்குறாரு. அப்போ அவருக்கு அந்த தூக்கம், அந்த செயல், அந்த வடிவம் எல்லாமே அவருக்குள்ளே லைஃபுக்குள்ளே மாறுது. ஒரு நாள் அவர் வந்து வெளியில் தேடுறது ஒரு 2 நாள் நிறுத்திட்டு கொஞ்சம் இங்கேயே இருந்து ஓய்வு எடுப்போம்னு சமைச்சிட்டு அந்த கல் பாறையில் அந்த இடத்துக்குள்ளே வச்சுட்டு இவர் அங்கேயே உட்காந்துக்கிறார். அப்போ தன்னை அறியாமல் இப்படி உட்காந்தவருக்கு அவருக்கு ஒரு தவம் மாதிரி ஒன்று வருது. சும்மா அப்படி உட்காந்து பார்க்குறாரு, பயங்கரமாக இருக்குது. அப்புறம் எந்திரிக்கவே முடியல அவரால். அப்படியே போணுச்சு, ஈவினிங் வரைக்கும் போணுச்சு, இரவு வரைக்கும் போணுச்சு, அடுத்த நாள் வரைக்கும் போணுச்சு. அப்புறம் கண் முழிச்சு பார்த்தாரு, மூஞ்சி கழுவினார், இருக்கிற கஞ்சியெல்லாம் குடித்தார். அப்படியே அந்த மலைகள் மேலையெல்லாம் ஏறி பார்க்கணுன்னு அவருக்கு தோணுச்சு. மேலையெல்லாம் ஏறி பார்த்தார். அப்படியே வந்தார், அப்படியே அந்த காடுகள்லாம் சுற்றி பார்த்தாரு. அப்போ என்ன நினச்சாருன்னா, இந்த நகரம் நம்மளுடையது இல்லை, ஒரு நிர்பந்தத்தில் இந்த நகரத்தில் சுற்றி இருக்கோம். ஐயா என்ன அப்படி தப்பு பண்ணியிருக்கோம், இந்த நகரத்துக்குள்ளே நம்ம வந்து சரியில்லையே, நம்ம வந்து நிர்பந்தத்துக்குள்ளே இந்த நகரம் தான் நம்மளுடையது, இந்த மக்கள் நம்மளுடையதுன்னு வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது வேண்டாம், நம்மக்கிட்ட இருக்கிறத சாப்பிடுவோம், இல்லைன்னா தண்ணியை குடிச்சிட்டு கூட அப்படி இருந்துருவோன்ட்டு அந்த காடுகளுக்குள்ளே இதுதான் அப்படின்ட்டு காடுக்குள்ளேயே அப்படி நடக்கிறது, போகிறது, இங்கே உட்காந்து இந்த குகையில் உட்காந்து தவம் பண்ணுறது. அப்புறம் கிடைக்கிற பழங்கள் எதையாவது ஒரு விஷயத்தை எடுத்து இவர் வந்து வச்சு சாப்பிட்டுக்குவார். அப்போ இவருக்கு முழுமையாக என்ன ஆகி போச்சுன்னா, எங்கேயுமே போகிறது, ஒரு ஸ்டேஜில் காடுகளுக்குள்ளேயும் மலைகளுக்குள்ளேயும் போகிறத விட்டுட்டு முழு தியானத்துக்குள்ளே போயிட்டார். முழு வடிவத்துக்குள்ளே அவர் வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டார். அப்போ ஒரு மனிதனாக அவர் மாறி ஒரு சேஞ்ச் ஆகிறாரு, ஒரு வடிவமாகிறாரு. அப்போ அவர் உணர்றாரு, தன்னை உணர்றாரு. அவர் என்ன உணர்றாரு அப்படின்னா, த கிரேட் ஆஃப் ஒரு ஃபாதர், ஒரு மதர், ஒரு சிஸ்டர், ஒரு பிரதர், இவங்களோட நான் பிறக்கப்பட்டது ஏன், நான் வந்து என்ன ரோல், எனக்கு என்ன வேலை, எதுக்காக இப்படி நான் சுற்றி தெரிஞ்சேன், என்ன விஷயம், ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா, இதெல்லாம் அவர் என்ன நினச்சிட்டாரு, யாரும் இல்லை, ஒரு அனாதையாக இருக்கிறோம், ஒதுக்கப்பட்டிருக்கிறோம், வீடு இல்லை, வாசல் இல்லை, இந்த காட்டுக்குள்ளே ஒரு பாறைக்குள்ளே வந்து ஒரு குகைக்குள்ளே வந்து படுத்து கிடந்தோம் அப்படின்னு நினச்சிருக்கும் போது அவருக்கு என்ன நினச்சுன்னா, இந்த பாறை, இந்த குகையெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம வாழணுங்கிறதுக்காகவே இந்த இயற்கையால் உருவாக்கப்பட்டிருக்கு. இது வந்து நமக்காகனே இந்த கல்கள்லாம் ரெடியாகிருக்கு. நம்ம இங்கே உட்காந்து ஒரு வேலை செய்யணும், நம்ம ஒரு பெரிய பணி செய்யணும், நம்மளை யாருன்னு உணர்றதுக்கு, நம்மளை யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடம் ஒரு வாய்ப்பாக இருக்குது. அப்போ அந்த கல்லை வந்து முத்தமிட்டார். அப்போ அந்த கல்லை முத்தமிட்டு என்ன சொன்னார்னா, த கிரேட் ஆஃப் த குரு நீ தான் அப்படின்னார். அந்த கல்லை பார்த்து அந்த கல்லுக்கிட்ட வந்து பேசினார்.
ஏன்னா என் லைஃப்பில் என் தாய், என் தகப்பன், என் உறவு, என் படிப்பு, என் நகரம், என் சுற்றி இருக்கிற விஷயம், என் புளி சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், எதாலையும் எனக்கு இப்படி ஒரு செயலை உருவாக்கி கொடுக்க முடியல. த கிரியேட் ஆஃப் என் லைஃபையே, என்னையே எனக்கு நீ அடையாளம் காட்டியிருக்க, என்னையே எனக்கு நீ வந்து ஒரு செயல் காட்டியிருக்க. அதுக்கு காரணம் இந்த கல் தான். இந்த கல்லை பிடிச்சி போய் தான் நான் இந்த இடத்துல உட்காந்து சும்மா கொஞ்ச நாள் உட்காந்துட்டு போகலான்னு ஓடி வந்தவன். நான் அப்படியே உட்காந்தவன், அப்படியே கொஞ்சம் படுத்தேன், அப்படியே வாழ்ந்தேன். அதனால் இந்த கல் வந்து எனக்கு ஒரு குரு அப்படின்னு வணங்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அவருடைய லைஃபுக்குள்ளே அவர் என்ன செய்யணும், அவர் என்ன நோக்கம் அப்படிங்கிறத அவர் ரெடி ஆகிட்டு அந்த பாறையில் அவருடைய ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு நகரத்தை நோக்கி போகணும் அவருக்குன்னு உத்தரவு வரும்போது வர்றாரு. அவர் நிறைய மக்களை சந்திக்கிறாரு, அவருடைய சொந்த அனுபவத்தை பற்றி பேசுகிறாரு. அப்போ கிராமங்களுக்கெல்லாம் செய்தி போகுது, அவருடைய ஊருக்கும் செய்தித்தாளில் எங்கேயோ ஒரு இடத்துல கேள்விப்படுறாங்க. அவங்க வந்து ரொம்ப மிரட்சி ஆகுறாங்க. அவன் ஏதோ பைத்தியம் ஆகிட்டான், ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், ஊரை விட்டு ஓடி போனவன், இப்படி தான் அவங்க மேலே இருக்குது. ஆனால் அவர் பேசுகிறது எல்லாம் தத்துவங்கள், எல்லாம் பேசுகிறது எல்லாம் ரெகுலர் ஃபார்முலா இல்லை. பல மனிதர்களுக்கு என்ன கூடுறாங்க, அந்த கூடுறது என்னன்னு கேட்டிங்கன்னா வெறும் கூட்டமாக வந்து கூடுறது இல்லை, அந்த ஸ்பார்க்கு உயிர் துளிகளை ஈர்க்கப்பட்டு வந்து நிற்கிறாங்க. அவர் பேசும்போது அந்த தத்துவார்த்தங்கள் அப்படி இருக்குது. அப்போ அவருடைய ஸ்டைல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்டடி பண்ணுங்கள். அவரோட பீச்சு என்ன இருக்குன்னா என்னன்னா, ஸ்டடி பண்ணுங்கள். நான் இப்படி தான் உங்களை மாதிரி தான் இருந்தேன். எனக்கு என் ஊர் ரொம்ப பெருசாக எனக்கு தெரிஞ்சிச்சு, எங்கள் அம்மா ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு, எங்கள் அப்பா ரொம்ப பெருசாக தெரிஞ்சு, நான் பண்ணியிருக்க விவசாயம், நான் பண்ணியிருக்கிற சுற்றி இருக்கிற சூழல், என் நண்பர்கள், என் பேக்ரவுண்டு, என் ஃபேண்டு, என் சட்டை, என்னுடைய காதலி, என்னுடைய உணவு எல்லாமே ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு. ஆனால் இதுதான் வாழ்க்கையோட தத்துவம். இப்படியே வாழ்ந்து ஒரு பெரிய படிப்பு செஞ்சு ஒரு அச்சீவ் பண்ணி சம்பாரித்து பெரிய லேண்ட்லாம் வாங்கி இந்த உலகத்தில் ஒரு ப்ரூவ் பண்ணி சொந்த பந்தத்தோடு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நமக்குன்னு ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு குழந்தைங்கன்னு இப்படி இதுதான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த வாழ்க்கை எல்லாத்தையும் தாண்டி ஒரு லைஃப்பை, ஒரு பாதையை, எனக்குள்ளே இருக்கிற மாற்றத்தை, இந்த உலகம் வேற ஒரு உலகம் இருக்குங்கிறத காட்டினாங்க. அதை நான் பார்த்தேன். என் லைஃப்பில் இப்படி ஒன்று நான் பார்த்ததே இல்லை. இப்படி ஒரிஜினலாக ஒருத்தர் மாறவே முடியலை. நான் வந்து சுற்றி பார்க்குறேன், நான் மாறிட்டேன், ஏன் நீங்கள் மாறல அப்படின்னு கேட்டால் அவருக்கு பதில் சொல்ல தெரியலை. ஒரு டீ கடைக்குள்ளே போகிறேன், அவர் ஏதாவது சேஞ்ச் ஆகிருப்பாரு பார்த்தா அவர் இல்லை. அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் என்ன பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரியுது. அவர் சேஞ்ச் ஆக மாட்டார் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கார், அவர் அப்படி தான் இருக்கிறாரு. அவர் சுற்றி பார்க்குறேன், இவங்கெல்லாம் சேஞ்ச் ஆக வாய்ப்பே இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம், இவங்கள்ட்ட ஏதாவது ஒன்று பேசுவோம். ரிக்வஸ்ட் பண்ணி என்ன கேட்குறேன்னா, எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்க, வடை வாங்கி கொடுங்கன்னு கேட்கல, எனக்கு கொஞ்சம் கைக்கு காசு கொடுங்கன்னு கேட்கல. நான் சேஞ்ச் ஆகிருக்கேன், நீங்கள் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்துங்க. இந்த லைஃப்பில் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டு நீங்கள் அதே ஊருக்குள்ளே நடந்து பாருங்கள், அதே வீட்டில் வாழ்ந்து பாருங்கள், அதே உறவுகளோடு பயணித்து பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு லைஃப் அப்படின்னு அவர் சொன்னார். இதே தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். லைஃப்பில் ஒரு சேஞ்சை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு நீங்கள் பார்த்துக்கங்க. ஏன்னா இது நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம பார்த்ததுனால தான் நீங்கள் எங்கே பார்க்க முடியாமல் எதை பார்த்துக்கிட்டு நிற்கிறீங்கிறத நானும் உங்கள் இடத்துல இருந்து பார்த்தேன். ஏன்னா நானும் மனிதனாக வாழ்ந்தேன். இப்போ நான் மனிதனாக இல்லை, நான் வேற ஒன்று பார்க்குறேன். நீங்கள் ஏன் மனிதனாக இருக்கிறவர் என்ன மாதிரி பார்க்க முடியாதா, பார்க்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு செயல் வடிவம் தான் உள்ளுக்குள்ளே இருக்கின்ற அந்த செயல். அது வந்து தோணுது, நம்ம சொல்லலாமே இதுதான் ஒரு ஆற்றலுடைய செயல், ஒரு வடிவத்துடைய செயல். இது சேஞ்ச் ஆகாமல் கூட நம்ம போயிருந்திருக்கலாம். ஆனால் சேஞ்ச் ஆனதுக்கு ரீசன் அங்கே பார்க்கறதுனால தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் சேஞ்ச் ஆகுங்க, ஒரு போதனை பண்ணுங்கன்னு சொல்லலை. அங்கே சொல்கிறது என்ன ரீசன் என்ன இருக்குன்னா, இந்த நீங்கள் ஒரு கொண்டாடுறீங்கல்ல அந்த வாழ்க்கை, அது மனித வாழ்க்கை. அதுக்குள்ளே நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் கொண்டாட்டங்களும் வெறும் செயல் தான். அதுக்குள்ளே வந்து ஒரு ஒரிஜினாலிட்டி இல்லை, ஒரு ஒரிஜினல் சோல் இல்லை, அதுக்குள்ளே ஒரு ஒரிஜினல் இல்லை அது. ஆனால் அதுதான் ஒரிஜினலாக நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்க. அது மாறப்படணும் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த ஒரிஜினலாக மாறிட்டதுனால தான் அதை மாற்றுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, மாறலனாலும் பரவாயில்ல, நம்ம சொல்ல வேண்டிய பொறுப்புகள் இருக்குது. எங்கேயோ ஒருத்தர் அது சம்மந்தமாக அந்த குரலை கேட்குறதோ படிக்கிறதோ அவருக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அப்படி தான் நம்ம நினைக்கிறோம், அப்படி தான் நம்ம சொல்கிறோம்.
அந்த தியானம்ங்கிறது, இந்த செயலுங்கிறது, இந்த வடிவங்கிறது அவ்வளோ கிளாரிட்டியாக ஒரு தனி மனிதனோட சேஞ்சாக இருக்கணும். ஒரு விஞ்ஞானி, முழுமையான ஒரு விஞ்ஞானி, அவர் வந்து சும்மா உட்காந்துருந்தா கூட, அவர் பார்த்துக்கிட்டே இருந்தால் கூட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பெருமை தான். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு செயலை கண்டுபிடிச்சி, பெரிய ஒரு செயலை அதுக்காகவே தன்னை வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டு ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்கிற ஒரு புது தாட்டில் யோசிச்சுட்டு இருக்க ஒருத்தரை அவரோட இப்போ கலந்துரையாடலோ அவரோட உட்காந்து பேசுகிறது, இது ஒரு பெஸ்ட்டு நாளாக, பெஸ்ட்டு அந்த டைமாக நினைக்காம வேறு என்ன நினைப்போம்? ஒரு 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 செயல் தானே. ஒரு டாக்டர் இருக்கார். நீங்கள் டாக்டரை வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, எனக்கு ஒரு ஊசி போடுங்க, எனக்கு ஒரு மாத்திரை கொடுங்க, எனக்கு ஒரு ஸ்கேன் எடுங்க, எனக்கு முடியலைம்பிங்க. நான் டாக்டரை பார்த்தேன்னா, உட்காருங்களேன் கொஞ்சம் பேசுவோம் நான். என்னென்னா, நீங்கள் இந்த மருத்துவத்தை எப்படி பார்க்குறீங்க, உங்கள் படிப்பை எப்படி பார்க்குறீங்க, இந்த ஸ்கேனு, இந்த ரிப்போர்ட்டு, இந்த செயல், இது எல்லாத்தையும் எப்படி பிரித்து பார்க்குறீங்கன்னு நான் பேசுவேன் அவர்கிட்ட. நான் என்ன நினைப்பேன்னா, அவருக்கும் அந்த படிப்புக்கும் உள்ள அந்த கனெக்ட் எப்படி இருக்குது, படிப்பு தனி அவர் தனி, இந்த 2 பேருக்குள்ள அந்த உறவு எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். இப்போ இவங்க 2 பேர்த்துக்குள்ள அந்த படிப்பும், ஒரு டாக்டராக இருக்கிற ஒரு மனிதன், ஒரு படிப்பு உள்ளே போனதுனால தான் அவர் டாக்டர் ஆனார். இப்போ இந்த 2 பேரும் எங்களை மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது சில பேருக்கு மூட நம்பிக்கையாக தெரியலாம், சில பேருக்கு ஏதோ கொஞ்சம் இருக்கலாம்ப்பா, ஏதோ ஒன்று அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் இவங்க எப்படி இருக்கிறாங்கங்கிறத நாங்கள் பார்க்கறது தான் எங்களுடைய செயலாக இருக்குது. அவங்களுக்குள்ள மனிதன், படிப்பு, இது 2 கலக்கப்பட்டால் ஒரு டாக்டராகவோ கலெக்டராகவோ இன்ஜினியராகவோ இருக்கிறோம். நாங்கள் இந்த உடல் ஒரு சக்தி, இது 2 கலக்கப்பட்டால் நாங்கள் இந்த நேச்சராகவே எல்லாத்தையுமே பார்க்குறோம். மனுஷனை கூட நேச்சராக பார்க்குறோம். ஒரு டாக்டரை கூட நாங்கள் MBBS MD டாக்டராக பார்க்கல. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் நேச்சர்லேருந்து அவரோட செயல் என்ன, அவரோட ரோல் என்னங்கிறத பார்க்குறோம். எல்லாத்தையும் பிரித்து பார்க்குறோம். அவர் ஒரு பேஷண்ட் அட்டன் பண்ணும்போது அவங்க பேஷண்ட்டை பற்றி அவர் போய் ஒரு ரிப்போர்ட்டை வச்சு தான் அவங்க டெக்னிக்கலாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். எங்கள்கிட்ட ரிப்போர்ட்டை தேவையில்லை. எங்கள் கண்ணை வச்சு அவங்க என்ன மாதிரி ஏங்குறாங்க, நடக்கிறது, உட்கார்றது, அவங்க பேசவே வேண்டாம். எங்களுக்கு எல்லாமே அவங்கள பற்றி ஒரு முழு ஃபார்முலா எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு 60 வருஷம் வாழ்க்கை, ஒரு மருத்துவருடைய வாழ்க்கையை 60 செகண்டில் நாங்கள் வந்து கேப்சர் பண்ணிட்டு போயிடுவோம். இதுதான் இதில் இருக்கிற பெரிய ஹைலைட். 60 வருஷம் ஒரு வாழ்க்கையை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 60 வருஷம் வாழ்க்கை என்னன்னா, ஒரு பெரிய பாறாங்கல் எப்படி இருக்கும், அந்த பாறாங்கல் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பாறாங்கல் மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. ஏன்னா நிறைய சோகம், அதிசயம் எல்லாம் கலக்கப்பட்டது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. அதை ஒரு ஈஸியாக ஒருத்தர் வந்து கேப்சர் பண்ணுவேன் அப்படிங்கிறாருன்னா, அவர் என்ன மாதிரி ஃபார்முலாவில் இருப்பார், அவர் என்ன மாதிரி சேஞ்சில் இருப்பார், அதுதான் ஒருத்தருக்கு வேணுங்கிறது தான் இதுக்குள்ளே இருக்கிற செயல், இதுக்குள்ளே இருக்கிற வடிவம். இது ரொம்ப ஹைஃபையான ஒரு டெக்னாலஜி மாதிரி இதை எடுத்துடக்கூடாது. இது ஒரு ஆசை, இந்த மாதிரி ஒரு செயல் இருக்கா, இதை நம்ம அறிஞ்சுக்கணும், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு திட்டமிடுறது கூட சரியான அணுகுமுறை இல்லை. இது வந்து ஒரு அதிகாலையில் சும்மா காலைல எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு சும்மா அப்படி நடப்போம்ல, அந்த மாதிரி தான் இது. சும்மா அப்படி ஒரு யோகியை பார்த்துட்டு பேசாமல் அப்படி உட்காந்துருக்கிறது, இல்லை அவர் சொல்லிக் கொடுக்குற அந்த முறைகளில் தவம் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு வழிபோக்கன் மாதிரி தான் செயல் வடிவம் பண்ணும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சேஞ்சஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கும். சிறு வயதில் குழந்தையிலேருந்து கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் தாய் தந்தை கட்டுப்பாட்டில், ஆசிரியர் டீச்சரோட கட்டுப்பாட்டில் நம்ம வளருவோம். அந்த மாதிரி தான் ஒரு யோகி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்மான அவங்களோட பார்வையில், அவங்களுடைய செயலில், அவங்க இருக்கிற பகுதிக்குள்ளே நம்ம கொஞ்சம் தயாராகும்போது அது ஏதோ ஒரு தாக்கத்தையும் ஏதோ ஒரு நல்ல செயலை ஏற்படுத்தும் போது நமக்கு ஒரு ஸ்பார்க் இருக்கும். ஒரு லைஃப்பை நம்ம வழக்கமாக நம்ம அணுகிற லைஃப்பை வேறு மாதிரி அணுக தொடங்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகுங்கிறது தான் இதை பற்றி சொல்கிறோம். இதை பற்றி தான் பேசணும், இதை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இதோடைய உண்மை தத்துவமாக இருக்குது. நீங்கள் இதை பார்த்துக்கங்க. வருகிற நாளைக்கு ஈவினிங் வந்து 6லேருந்து 8 யோகானந்தரை பற்றி நம்ம அது சம்பந்தமாக அவருடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறோம், தியானத்தை பற்றி பேசுகிறோம். மருத்துவத்தையோ இல்லை ஆசீர்வாதமோ இல்லை உங்களுடைய சொந்த விஷயமோ எதையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இது ஒரு க்ளீனாக ஒரு யோகியை பற்றி ஒரு டிஸ்கஷன். அதே நேரத்தில் அங்கே உட்காந்து ஒரு யோகியோடைய பர்பஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது, நீங்கள் நாளைக்கு லைஃப்பில் ஸ்டடி பண்ணி நாளைக்கு மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறது. அதே நேரத்துக்குள்ளே நீங்கள் திருப்பியும் ஒரு 15-20 நிமிஷம் தவம்,
அது வழக்கமான ஃபார்முலாவாக இல்லாமல் ஒரு லேபில், சயின்ஸ் லேபில் கூட்டிகிட்டு போய் ஒரு மனிதனுடைய இறந்ததுக்கப்புறம் இருக்கிற அவனுடைய எலும்பு கூட வச்சு கிளாஸ் எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் இது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு பேட்டர்னுக்கு மாறி அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்லேருந்து வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த 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 மாதிரி விஷயங்களை அணுகணும். ஒரே இறைச்சல்ல அங்கேயும் கோயில் திருவிழா மாதிரி இது மாதிரி கத்திக்கிட்டு, இந்த கேப்பில் நான் டீ குடிக்கும் போது என்கிட்ட பேசிக்கிட்டு, அதை சொல்லிக்கிட்டு இதை சொல்லிக்கிட்டு, அதை சொல்லி அங்கே ஒரு கதை இங்கே ஒரு கதை, அந்த தியானம், இதெல்லாம் இல்லைங்க. இதெல்லாம் நிறுத்தப்பட்டுறணும். ஏன்னா கிடைக்கிற டைமுக்குள்ளே நம்ம எப்படியாவது லைஃப்பில் அப்படி ஒரு 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 வேறு மாதிரி மாற கற்றுக்கணுங்கிறது தான் இதோடைய செயலே. ஒரு மாற்றங்கிறது அதுதான். ஒரு அனுபவம் வாய்ந்தவர் கொஞ்ச நாள் பணி செய்வார். அப்புறம் திடீர்னு அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் ஒரு கிறுக்கு மாதிரி அவர் எங்கிட்டாவது காசி சைடு ஓடி போயிடுவார், இல்லைன்னா எங்கிட்டாவது வெளிநாட்டு சைடு ஓடி போயிடுவார். ஏன்னா என் ஆன்மா பேசணும்பார், எனக்கு ஏதோ ஒரு உணர்த்தப்பட்டிருக்கு, இறைவன் எனக்கு ஒரு வழிகாட்டினா நான் எங்கேயே போகிறேன்ருவார். அப்போ இந்த மாதிரி ஒரு செயல்லாம் நடந்துடும். அப்போ கிடைக்கும்போது, ஒருத்தர் இருக்கும்போது அவரோட ட்ராவல் பண்ணி பார்த்துக்கணும். நீங்கள் பார்த்துக்கங்க. ஒரு நல்ல செயலாக்கத்தோடு நாளை காலையும் சரி மாலையும் சரி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.